ப்ரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். ஜீசஸ் சைட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற அநேக உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்கள் இல்லத்திலே உங்கள் உள்ளத்திலே பிறப்பாராக. பிரியமானவர்களை, இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்நாளிலே ஒரு நற்செய்தி நான் அறிவிக்க போகிறேன். நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ரோமரில் 1ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். ஒரு 4 வசனம் தான். கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எங்கே போனாலும் கிருபையோ சமாதானமோ நமக்கு உண்டாகாது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய விசுவாசத்தை மன்னித்து கொள்ளுங்கள் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், நல்லா கவனிக்கணும், தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், இவர் சாதாரண பிறப்பு இல்லை என்பதை நீங்கள் நாளிலே அறிந்து கொள்ளுங்கள். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். ஏன் அந்த வார்த்தை பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார்? அவர் தாவீதின் சந்ததியில் பிறப்பார். ஆனால் பரிசுத்த ஆவியின் தேவனுடைய சுதன் என்று, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலினாலே. அப்போ பாருங்க, ஒரு மனுஷ சந்ததியில் பிறக்கிறார். ஆனால் தேவனுடைய சுதன் என்று பேரெடுப்பார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். இதுக்கு எடுக்கனாலே மெசேஜ் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம பழைய ஏற்பாடு புரட்டினோம்னா ஏசியாவில், என்னாகமத்தில், சகரியாவில், மல்கியாவில் ஏகப்பட்டதில் ஆண்டவரை குறித்து ஏகப்பட்டதை நம்ம மறைப்பொருளாக தானியல், நிறைய புத்தகத்தில், சங்கீதத்தில் நிறைய இருக்கும். பிரியமானவர்களே, அப்போது இந்த வார்த்தை எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வார்த்தை பாருங்கள். வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அப்போ பாருங்கள், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். 3 நாள் ஆயிடுச்சு. அவர் இறந்து 3ஆவது நாள் ஒரு மனுஷன் அறமே இறந்து நிற்க 40 நாள் சுற்றுறார். 500 பேர் பார்க்க மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கார். மீண்டும் வரப்போகிறார். இது பிறந்த நாள், கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற காலம் அல்ல. இது அவர் வருகைக்கு எதிர்பார்க்கிற நாட்களாக இருக்கிறது. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காலங்களாக இருக்கிறது. அவர் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். பூமிக்குள்ளே 3 நாள் புதைக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. அவர் சகல ஜாதிகளையும் அவருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும், பார்க்குற உங்களையும், பேசுகிற என்னையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? அழைத்திருக்கிறார். தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருள் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியாக எங்களுக்கும் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தை, எங்களுக்கும் கொடுத்திருக்கிற இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அழைக்கப்பட்டிருக்கிறார் பவுலை.
இந்த ஊழியத்தை செய்யும்படி. அதே போல் எங்களுக்கும் அந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்கள், நான் படிக்கலை, எனக்கு தைரியம் கிடையாது, எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு அவ்வளோ புரிதல் கிடையாது. அப்படிப்பட்ட பேதை, பைத்தியத்தை, இழிவானது, தள்ளப்பட்டதை அவருக்கென்று அழைக்கப்பட்டவர்களாகி உங்களையும், நீங்களாம் படிச்சிருக்கலாம், நான் படிக்கலை, பிரியமானவர்கள், அழைக்கப்பட்ட என்னையும் அவர் பார்த்திருக்கிறார். தமது நாமத்தின் விசுவாசத்திற்கு கீழ்ப்படி பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருள் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என் தேவனை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்க்கிற, பேசுகிற, இதை கேட்டு அநேக பிறகு அனுப்புகிற உங்களை நான் என்ன சொல்கிறேன், பவுல் சொல்கிறது போல, என் தேவனை இயேசுக்கு மன்னிக்கவும், உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக என் தேவனை சோத்தரிக்கிறேன். என் இயேசு என்னை தொடாவிட்டால் இந்த வசனம் எனக்கு தெரியாது, இப்படி பேச எனக்கு தெரியாது, இப்படி படிக்க எனக்கு தெரியாது, இப்படி வீடியோ எடுக்க எனக்கு தெரியாது, உங்களுக்கு நான் மெசேஜ் கூட எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, இயேசு என்னை அழைத்தார், என்னை தெரிந்து கொண்டார், உங்களை சொல்லும்படியாக இந்த பேரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குழந்தை, அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த குழந்தை பிறந்தாரான்னு கேட்டால் பிறந்தார், வளர்ந்தார், ஊழியம் செய்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார். அவர் ரூபிக்கப்பட்ட குமாரனாக ரூபிக்கப்பட்டவராக எழுந்தார். அது மாத்திரமில்லை, அவர் அநேக ஜனங்கள் பார்க்க எடுத்து கொள்ளப்பட்டார், மீண்டும் வரப்போகிறார். பிரியமானவர்கள், நீங்கள் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? சிந்தித்து செயல்படுங்கள். கடைசி காலத்தை குறித்து ஒரு பாடல் எனக்கு ஏசப்பா கொடுத்தார், நான் பாடுகிறேன், கேளுங்கள். அது உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆமேன் ஆமேன் என்று போடுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. வானத்தின் மத்தியில் இறங்கி வருவார் மன்னாதி மன்னனி, என் இயேசு மன்னாதி மன்னனி. வானத்தின் மத்தியில் இறங்கி வருவார் மன்னாதி மன்னனி, என் இயேசு மன்னாதி மன்னனி. கோடி சேனையோடு வருவா கொண்டாடுவேன் நானி, அவரை கொண்டாடுவேன் நானி. ஆயத்தமான மணவாட்டி ஆனந்தமாய் போவான், அவருடன் ஆனந்தமாய் போவான். ஏற்றுக்கொள்ளா மனிதரெல்லாம் கைவிடப்படுவார்கள், அவரை கண்டு அழுவார்கள். ஏற்றுக்கொள்ளா மனிதரெல்லாம் கைவிடப்படுவார்கள், அவரை கண்டு அழுவார்கள். வானத்தின் மத்தியில் இறங்கி வருவா மன்னாதி மன்னனி, என் இயேசு மன்னாதி மன்னனி. கல்யாண வீட்டில் களிப்புடனே விருந்து நாம் உண்போம், அவருடன் விருந்து நாம் உண்போம். கல்யாண வீட்டில் களிப்புடனே விருந்து நாம் உண்போம், அவருடன் விருந்து நாம் உண்போம். வானத்தின் மத்தியில் இறங்கி வருவார் மன்னாதி மன்னனி, என் இயேசு மன்னாதி மன்னனி. பிரியமானவர்களே, ஏன் இந்த பாட்டு கடைசி காலத்தை குறித்து பாடினேன்னா, இது கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், ஓகே, ஆனால் அவர் வருகை மிக மிக சமயமாக இருக்கிறது. நாம் அவர் வருகைக்கு காத்து கொண்டு இருக்கிற கன்னிகைகளாகவும் மணவாட்டிகளாகவும் இருக்கிறோம். அவரோட பிள்ளைகளாக இருப்போமானால் கண்டிப்பாக அவர் எதிர்கொண்டு போகிறவர்களாக இருப்போம். நீங்கள் இந்த வசனத்தின்படி, இந்த ரோமர் 1:4 படி பார்த்தீங்கன்னா, வேதாந்தத்தில் பழைய ஏற்பாட்டில் எங்கே பார்த்தாலும் ஆண்டவரை பற்றி
அநேக இடங்களில் கொட்டி கிடக்கிறது. எத்தனையோ அத்தாரிட்டி வரலாறு இருக்கிறது. பிரியமானவர்களே, மெய்தேவனை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். என்ன காரியங்களாக இருந்தாலும் தேவனிடத்தில் நீங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்களே தவிர மற்றபடி ஏமாற்றப்படுகிறவர்களாக இருக்க மாட்டீர்கள். பிரியமானவர்களே, நிறைய சாட்சிகள் இருக்கிறது. அவர் அவர் மெய்தேவன் என்பதற்கு அநேக சாட்சிகள் உண்டு. சாட்சிகள் சொல்லணுன்னா ஏகப்பட்ட இருக்குது. நாங்கள் பீச்சில் ஒரு டைம் ஒரு மகளை நாங்கள் பார்த்தோம். அவள் சாக வேண்டும் சாக வேண்டும் சாக வேண்டும். அப்போது நாங்கள் கரெக்டாக மீட் பண்ணுறோம். பேச பேச மகள் என் காலில் ஓடி வந்து விளர்த்துக்கூடிய அந்த அம்மா, ஏசப்பா காலை பிடிச்சிக்கோ, நீங்கள் ஏசப்பா உங்களை அனுப்பி விட்டுறாரு அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. நான் சொன்னேன், சரி இருக்கலாம், ஆனால் நீ இயேசுவை பிடிச்சிக்கோ, வாழ்க்கை மாறணும். என்ன மகளோட குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே தெருவில் இருக்காங்க கணவன் மனைவி, ஆனால் வேறு வேறு வீட்டில் இருக்காங்க. ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, ஆனால் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. ரோடெல்லாம் பார்த்து அடிப்பாராம். 2 பெண் பிள்ளைகள் கீழ்ப்படியில். ஒரே கவலை, ஒரே துக்கம், ஒரே மன கஷ்டம். போர்வையில் சொல்லுதான் ஒரு சத்தம், நீ ஏன் இருக்கிறாய், செத்துப்போ, நீ ஏன் இருக்கிறாய், செத்துப்போ, தூக்கு போட்டுக்கப்போ, அப்படி சொல்லிக்கொண்டே இருந்துதான். அப்போது நிம்மதியே இல்லாமல், அதனால தான் நாங்கள் இங்கே வந்தேன் அப்படி சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இயேசு உங்களுக்காக அவர் பிறந்து மரித்தார், அவரை பிடித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களை, நாங்கள் செவ்வாய்க்கிழமைனா ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவோம். மகள் 2 வேளை ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணாங்க. அவங்க சொன்ன சாட்சி நான் அப்படியே சொல்கிறேன். அவர் அடிக்கிறதில்ல. பெரிய மகளுக்கு திருமணம் பண்ண அவங்களுக்கு சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை, வறுமை. பெரிய மகளுக்கு ஏதோ தக்காளி விற்கிற கடை வைத்திருக்கிறாரு. அவர் கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேம்மா அப்படி சொல்லி. 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. பிரியமானவர்களே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, அவர் அதற்காக தான் வந்தாரே தவிர, அதிசயங்களை செய்ய தான் வந்தாரே தவிர, அவர் கைவிடுறதுக்காக வரவில்லை. என்னால் இது முடியுமா, இது என்னால் முடியாதுமான்னு சொல்ல வரவில்லை. பிரியமான, இயற்கைக்கு மேலே அவர் செய்ய வல்லவர். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனாலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதெல்லாம் பெற்றுக்கொள்ளவில்லை, முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெற்றுக்கொண்டதை சாட்சி சொல்லுங்கள், மற்றவர்கள் அது பிரயோஜனமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. மீண்டும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயேசு ஹாப்பி கிறிஸ்மஸ். ஏசப்பாவை நீங்கள் நம்புங்கள், கண்டிப்பாக உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமீன். ஹல்லேலூயா.